அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசகர்கள் நிறைய பேர் என்னுடைய இமெயில் ஐடிக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் எப்படி தினப்பலனை பார்க்கறது அப்படின்ற ஒரு மெசேஜ் தான். அது சம்மந்தமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி எனக்கு உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த பகுதியை பார்ப்போம். அதாவது ஒருத்தருடைய தினப்பலன் பார்க்கறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று என்னென்னா, நம்முடைய பிறந்த ஜாதகம் கரெக்டாக இருக்கணும். அந்த பிறந்த ஜாதகம் சரியான ஒரு அமைப்பிலும், அதுக்கப்புறம் நமக்கு பஞ்சாங்கம் தேவை. இது ரெண்டு இருந்தாலே போதும். தினப்பலன் பஞ்சாங்கம்னா என்ன நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரனானவர் போகிறாரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ நம்முடைய தினப்பலனை பார்க்கறதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கத்தை எடுத்துப்போம். இது என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்கள் உருவாக்கியது பிரணவபீட ஆன்மீக அறக்கட்டளையோட பஞ்சாங்கம். இப்போ இந்த பஞ்சாங்கத்தோட சில குறிப்பையும் சொல்லிட்டு நான் இந்த பகுதியை பார்க்குறேன். அதாவது இந்த பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பேப்பருமே ஒவ்வொரு நாளுக்கு இருக்கும். அதன் அடிப்படையில் இதில் உள்ளே இருக்கிறது சாதாரண ராசி கட்டம். ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் போகுது அப்படின்ட்டு 2வது கோடில் இருக்கும். ஒவ்வொரு கிரகமும் என்ன நட்சத்திரத்தில் போகுது அப்படின்றதும், ஒவ்வொரு கிரகமும் எந்த உப நட்சத்திரத்தில் போகுது அப்படின்ற குறிப்புமே இந்த பஞ்சாங்கத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு தொழில்முறை ஜோதிடர்களுக்குமே இது ஒரு மிக சூப்பரான ஒரு பஞ்சாங்கமாக இருக்கும். இது சந்திரனோட பயிற்சி, சந்திரன் மட்டும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதால எந்தெந்த டைமிங்கில் உப நட்சத்திரம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஒரு குறிப்பு இதில் கண்டிப்பாக காட்டும். பிற கிரகங்களின் பயிற்சி, வேறு எதுனா கிரகங்களும் உப நட்சத்திரம் சேஞ்ச் ஆகிறதும் இந்த டைமிங் உட்பட செகண்ட்ஸ் உட்பட இதில் துல்லியமாக காட்டிடும். பஞ்சாங்கத்தோட டீட்டெயில்ஸ், என்ன திதி போகுது, என்ன நட்சத்திரம் போகுது, அது எல்லாமே தெளிவாக காட்டிடும். இப்போ இன்றைய பஞ்சாங்கம், அதாவது இன்றைய தினப்பலனை எப்படி பார்க்கறது அப்படின்னா, இதுக்கு தேவை தினப்பலனை பார்க்கறதுக்கு சந்திரனோட மூவிங் மட்டும்தான். கோச்சார ரீதியா சந்திரனானவர் எங்க போறாரு? இப்போ 31/5/2019 சந்திரனானவர் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல போறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் போதும் நம்ம தினப்பலனை பார்க்கறதுக்கு. அப்போ சந்திரனானவர் இன்னைக்கு கேதுவோட நட்சத்திரத்தில் போறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த கேதுவை மட்டும் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும்தான் நான் தினப்பலனுக்கு வேலை செய்யக்கூடியது. அப்போ இந்த கேது அப்படின்றது நம்ம பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜாதகர் எனக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் தினப்பலனை கேட்டார் அப்படின்னா, அப்போ கேதுவோட நட்சத்திரம் இன்னைக்கு போகிறதால ஜாதக கட்டத்தில் கேது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கேது பார்த்தீங்கன்னா இது ஜாதக கட்டம். இந்த கட்டத்தில் கேது இங்கே மீனத்தில் இருக்குது. இப்போ இந்த கேது மீனத்தில் இருக்கிறதும், இந்த கேது நின்ற நட்சத்திரம் மட்டும்தான் இன்றைய நாள் முழுக்க, அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரம் முழுக்க அவருக்கு வேலை செய்ய போகுது. அது நம்ம குறிக்காட்டி போடணும். அது எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதாவது கேது இன்றைய நட்சத்திரம் கேது அப்படின்றதால கேது அப்படின்னு போட்டு, கேது ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் நின்று இருக்குது அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னா, கேது குருவோட நட்சத்திரத்தில் நின்று இருக்குது. அப்போ பக்கம் குருவையும் நம்ம போட்டுக்கணும். அப்போ இது ரெண்டு தான் இந்த நாளை அவருக்கு நிர்ணயிக்க போகுது. அப்போ கேதுக்கு பார்த்தீங்கன்னா சுய வீடு அப்படின்றது கட்டத்தில் கிடையாது. ஆனால் கேது ஜாதக கட்டத்தில் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கும். பார்த்தீங்களா, பாவ ரீதியாக பார்க்கணும். கேது 5ஆம் பாவத்தில் இருக்குது. அதனால் இதுக்கு சுய வீடு இல்லைன்றதாலையும் 5 அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குரு பார்த்தீங்கன்னா சுய வீடு அப்படின்றது 3, 6. அந்த 3, 6 அப்படின்றத நம்ம போட்டுக்கணும். இந்த குருவானர் ஜாதக கட்டத்தில் ஒரு இடத்துல அமர்ந்து இருப்பார், அதையும் பாருங்க. குரு 9ஆம் பாவத்தில் இங்கே அமர்ந்து இருக்கிறார், அதையும் பார்க்கணும். பாவம் டு பாவம், அதாவது டிகிரிலேருந்து டிகிரி வயசு தான் பார்க்கணும். 9ஆம் பாவத்தில் அமர்ந்து இருக்கிறதால இங்கே 9 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ ஓவராலாக குறிக்காட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் 3, 5, 6, 9 இதுதான் கேதோட குறிக்காட்டி. இது எங்களுடைய சாஃப்ட்வேர்லேயே கரெக்டாக கேதோட குறிக்காட்டி என்ன அப்படின்றது பாருங்கள். 3, 5, 6, 9 நான் போட்ட அதே குறிக்காட்டி தான். இது என்னுடைய குருநாதர் உருவாக்கிய ஸ்டெல்லர் ஸ்கோப் சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு டிசைன் தான் இது. இந்த சார்ட்டில் எல்லாமே கிரக குறிகாட்டிகள் எல்லாமே துல்லியமாக அக்யூரேட்டாக போட்டுரும். இப்போ இந்த 3, 5, 6, 9 மட்டும்தான் அவருக்கு இந்த நாலு முழுக்க வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த 3, 5, 6, 9க்கு என்ன பலன்
அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து நான் குறிப்பாக சொல்லிடுறேன் என்னென்ன குறிக்காட்டினா என்னென்ன பலன் அப்படின்றது. இப்போ ஜாதகத்தில் 3-11 அப்படின்னு குறிக்காட்டுச்சுன்னா அந்த நாள் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயணங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை. அந்த 3-11 எதனா டாக்குமெண்ட் ரைட்டிங் எல்லாமே வந்து அந்த நாளில் வந்து செஞ்சுக்கலாம். எதனா வந்து ஒப்பந்தம் உடன்படிக்கை அது போன்ற விஷயம் எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3-9-12 அது மாதிரி குறிக்காட்டுச்சுன்னா அந்த நாள் முழுக்க கண்டிப்பாக வந்து ஜாதருக்கு வந்து ஒரு பயணம் அப்படின்றது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஜாதகத்தில் வந்து 2 அப்படின்னு குறிக்காட்டுச்சுன்னா ஜாதருக்கு வந்து 2 அப்படின்னு குறிக்காட்டுனா கண்டிப்பாக வந்து அந்த ஜாதருக்கு வந்து அன்று வரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு வந்து காசு வந்து கைக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் 5-8-12 அப்படின்னு வந்து செலவை சொல்லுவோம். 5-8-12 அப்படின்னு எதனா குறிக்காட்டி அமைஞ்சதுன்னா அந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வந்து அவருக்கு செலவு அப்படின்றது ஏற்படும். 4-11 அப்படின்னு குறிக்காட்டினா கண்டிப்பாக வந்து அவர் வந்து எதனா வந்து ஒரு பொருளை வாங்கின்னு வீட்டுக்கு வருவார். 4-6-11 குறிக்காட்டினா துணிமணி வீட்டு பொருட்கள் அது மாதிரியான விஷயத்த எல்லாமே வந்து அன்னைக்கு வாங்குவார். அதுக்கப்புறம் 3-12 அது மாதிரி குறிக்காட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த நாள் முழுக்க வந்து அவருக்கு அலக்கழிப்பாகவே இருக்கும். அங்கே இங்கேண்டு வந்து அலைச்சலாகவே இருக்கும் அந்த நாள் முழுக்க. 6-8-12 அது மாதிரி குறிக்காட்டுச்சுன்னா அன்னைக்கு தான் வந்து அவருக்கு வந்து உண்மையான சந்திராஷ்டிரமம் அப்படின்னே வந்து சொல்லலாம். 6-8-12 எந்த ஒரு காரியமே வந்து தடையாகவே இருக்கும், பிரச்சனையாகவே இருக்கும், நினச்சது நடக்காது அப்படின்னே சொல்லலாம். 1-5-11 கேளிக்கை விளையாட்டு சினிமாவுக்கு போகிறது அது மாதிரி விஷயம் எல்லாமே வந்து அந்த நாளில் நடக்கும். 1-5-9 அன்னைக்கு வந்து உங்களுக்கு வேலையே இல்லை, ஆஃபீஸ் போனாலுமே கூட அங்கே வேலை இல்லாமல் சும்மா உட்காந்து இருக்கிறதுக்கான சூழ்நிலை தான் வந்து அன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அதே வந்து 2-6-11 அது மாதிரி குறிக்காட்டி அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுதான் வந்து ஓவராலாக மனிதனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த ஜாதகர் கேட்டார் அப்படின்னா இன்னைக்கு கேதுவோட நட்சத்திரம் இவருக்கு குறிக்காட்டி அப்படின்றது வந்து 3-5-6-9 அப்படின்னு காட்டத்தால 3-9 அப்படின்றது பயணத்தை சொல்லலாம். 5-8-12 இங்கே 5 இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஜாதருக்கு ஒரு செலவு அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். 2-6-11 வரவை சொல்லுவோம். அதில் 6 இருக்கிறதால ஏதோ ஒரு வகையில் வந்து இவருக்கு வரவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே வந்து தின பலனை வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். இது வந்து இவருடைய ஜாதகத்துக்கு பர்டிகுலராக இருக்கிற தினப்பலன். இது வந்து உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது. இப்போ வேறு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சார்ட்டை கூட காட்டுறேன். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேதுவோட நட்சத்திரத்தில் போகிறதால கேது நின்ற நட்சத்திரம் ராகு அதோட குறிக்காட்டி எடுத்து பார்க்கணும். இப்போ கேதுவோட குறிக்காட்டி இவருக்கு 3-9 அவருக்கு வேறு விதமான ஒரு குறிக்காட்டியாக இருந்தது. அதே இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா கேதுவோட குறிக்காட்டி வந்து 10. அப்படியே இந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா கேதோட குறிக்காட்டி 6. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து குறிக்காட்டி அப்படின்றது வந்து வேறு விதமாக இருக்கிறதால அவங்களோட லைஃப்பில் வந்து வேறு விதமான பலனாக இருக்கும். இதுதான் வந்து தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஜாதகத்துக்கு தின பலனை எப்படி பார்க்கறது அப்படின்றதான விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்லா துல்லியமாக வேலை செய்யும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய பகுதியில் மாத பலனை வந்து எப்படி பார்க்கறது அப்படின்ற விஷயத்தை வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். இந்த ஜோதிட முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.